எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடிக்கிற சர்வ வல்லவருடைய பாதத்தை தேடி இந்த 5வது நாள் பரிந்து பேசுதலின் ஜெபத்திற்கு என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த ஜெபத்தில் நீங்கள் என்னோடு கூட இணைந்து உங்கள் தனி அறைகளிலோ அல்லது இருக்கிற இடங்களிலோ நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கும்படிக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் பிரதான நோக்கமே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். கர்த்தர் நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஜெபிக்க வேண்டும் என்ற பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் இருப்பார்களானால் அல்லது வியாதியோடு யாராகிலும் இருப்பார்களானால் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அனுப்பி கொடுங்கள். நம்மோடு கூட இணைந்து அவர்களும் ஜெபிக்கட்டும், சுகம் பெறட்டும், ஒரு ஜெப ஆவியினால் நிரப்பப்படட்டும். அது மட்டுமல்ல, இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை ஒரு முறை மாத்திரம் நீங்கள் ஜெபிக்காமல் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த நாள் முழுவதுமாக எத்தனை முறை என்னோடு கூட சேர்ந்து இதை போட்டு ஜெபிக்க முடியுமோ அத்தனை முறையும் நீங்கள் இதை ஆன் பண்ணி வைத்து கூட ஜெபிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நான் தினமும் இந்த நிகழ்ச்சியை பல முறை போட்டு நாள் முழுவதும் இதோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அனுபவத்தை வளர்த்து கொண்டிருக்கிறேன். அதையே நீங்களும் செய்யும்படி உற்சாகப்படுத்துகிறேன். இணைந்து ஜெபிப்போம். பெரிய மாற்றத்தை தேசத்திற்குள்ள கர்த்தர் செய்வார் என்ற நிச்சயத்தோடு எதிர்பார்ப்போடு கூட ஆண்டோட பாதத்தை பற்றி பிடிப்போம். கர்த்தர் நிச்சயம் ஒரு அற்புதம் செய்வார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதத்தை தேடி வருகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், அற்புதம் செய்கிறவர். எங்கள் தேசத்தில் இருக்கிறதான சூழ்நிலைகளும் நிலைமைகளும் மாறும்படிக்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு முகத்தை நோக்கி ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். அப்பா, ஒன்று கூடி ஜெபிக்கிற எங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் தாமே அசைவாடுவீராக. எல்லா வியாதியின் பிடியிலிருந்தும், குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களிலிருந்தும், வேதனைகளிலிருந்தும் எங்களை தப்புவிக்கிற தேவனீர் ஒருவர் மாத்திரமே. அப்பா, உம்மை நோக்கி பார்த்து விடுதலை பெறுகிறோம். உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து எல்லா காரியங்களிலிருந்தும் ஜெயம் பெறுகிறோம். நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அசைவாடுவீராக. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் நல்லவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார், விடுவிக்கிறவராக இருக்கிறார், நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம் இயேசு நல்லவர். சேர்த்து பாடி கர்த்தரை உயர்த்தலாம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீர்
சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் நம் ஜபத்திலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம், ஓ ஹல்லேலூயா, சேர்ந்து பாடலாமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே, நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், என்று கூப்பிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே, நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, உன் நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீர் துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர். கதவண்டை நிற்கிறார், நம் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஆமென். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், நம் கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், உன்னை கரம் நீட்டி தேற்றுவார். கலங்காமல் சேர்ந்து, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்ம ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சாத்தானை இன்றைக்கு ஜபத்தினால மிதித்து நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஜெயத்தினால நிரப்பும்படிக்கு ஒரு மனதோடு சேர்ந்து பாடுவீர்களா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஆராதிக்கிற தேவன் நல்லவராயிருக்கிறார், ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒருபோதும் விலக மாட்டார். நம்பிக்கையோடு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்போம், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இப்பொழுது நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நம்முடைய முதல் ஜெப குறிப்பாக தேசத்தில் இந்த கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிற நிலைமையிலிருந்து முற்றிலுமாய் மாறி ஒன்றுமே இல்லாமல் அந்த கவுண்டிங் ஜீரோக்கு வரும்படிக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை நம்முடைய தேசத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில் செய்ய வேண்டும். நாம் தொடர்ந்து செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அவைகள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருக்கிறது. அவைகள் இறங்கும் முகமாகவே இருக்க வேண்டும். இதற்காக ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட இணைந்து ஒரு குடும்பம் கூட தன்னுடைய உறவுகளை இழக்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு காரியத்திற்காக நம்ம ஜெபத்தில் நடத்தும்படிக்கு நம்மோடு கூட அருமையான பாஸ்டர் டைட்டஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த வேளையிலே தேசத்துக்காக ஜெபிக்க கர்த்தாவே, இந்த நாட்களிலே நீர் எங்களை ஒருமனப்படுத்துகிறபடினாலே, எங்கள் இருதயங்களை ஒருமுகப்படுத்துகிறபடினாலே, எங்களை பாரப்படுத்துகிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்துக்காக முறையிட்டு ஜெபிக்கும்படியாக உடைய சமூகத்தில் இந்த வேளையிலும் நாங்கள் கடந்து வருகிறோம். எங்கள் தேசத்தை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம், இந்த தொற்று வியாதியிலிருந்து ஆண்டவரே, இந்த வாதியிலிருந்து நீர் ஆண்டவரை நீக்குவீராக, எங்களை சுகப்படுத்துவீராக, எங்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பீராக. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை நோக்கி ஜெபம் பண்ணினால் அவர்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னவரே, இந்த ஆண்டவரே வேளையிலே கர்த்தாவே எங்கள் தேசத்திற்கு நீ க்ஷேமத்தை தாரும். உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம். எங்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பீராக. இந்த தொற்று நீங்குவதாக. ஆண்டவரே பரவுதலை நீக்குவீராக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், கடந்த நாட்களிலிருந்து கர்த்தாவே அது இன்றைக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அது குறைந்திருக்கிறபடினாலே நன்றி. அதற்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்னுமாக அது குறைய பண்ணுவீராக. தொற்றினி கர்த்தாவை எந்த மாநிலங்களும் இல்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மரணத்தை நிறுத்துவீராக. நிறுத்தும் ஆண்டவரே. ஆமோஸ் 3:5 நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே நிறுத்துமே என்று ஆமோஸ் சொன்னது போல நாங்கள் ஆண்டவரே அப்பா இதை நிறுத்துமே ஆண்டவரே. மரண ஓலங்கள் மாறட்டும் ஆண்டவரே. மரண எண்ணிக்கைகள் ஆண்டவரே மாறட்டும் கர்த்தாவே. 4500க்கும் மேற்பட்ட ஜனங்கள் மரித்து போகிறார்கள் என்று நாங்கள் இன்றைக்கும் கேள்விப்பட்டோம் அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றும் அரசாங்க அறிக்கைகளை இல்லாத காரியங்கள் எவ்வளவோ எங்களுக்கு தெரியாது கர்த்தாவே. எங்கள் தேசத்தில் இருக்கிற மரண ஓலங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. மரணத்தை நிறுத்துவீராக இயேசுவின் நாமத்தினாலே. மரணத்தின் மேல் ஆண்டவரே ஜெயம் கொண்டவர், மரணத்தின் மேல் அதிகாரமுடையவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த பிதாவே ஆண்டவரே நீர் அற்புதம் செய்தருளுவீராக. தேசம் முழுவதுமாக ஒரு சுகமாக்கும் வல்லமை ஆண்டவரை கடந்து செல்லுவதாக. ஒரு ஹீலிங் ஆண்டவரை பவர் எங்கள் தேசம் முழுவதுமாக கடந்து செல்லுவதாக. தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் இந்த தேசத்தை விசாரிக்கிற தேவன் என்று நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் தேசத்தை நீர் விசாரிக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். You care for our nation and we pray
pray to you in this point of time, God. We pray that you would heal our land, God. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நீர் ஆண்டவரே சேமத்தை கொடுப்பீராக. நீர் கரிசனை உள்ளவர், நீர் எங்கள் தேசத்தை விசாரிக்கிறவர். ஆண்டவரே, அற்புதம் செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, தொற்று முற்றிலுமாய் நீங்குவதாக. ஆண்டவரே, நார்மல் லைஃப் மறுபடியுமாக நீர் எங்கள் தேசத்துக்கு கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, மரணங்களும் முற்றிலுமாய் ஆண்டவரே ஓய்ந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். தேசத்தை அற்புத விடுதலை நீர் கட்டளையிட்டு ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே திரும்பவும் தேசத்தை நிலைநிறுத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபத்தை நமக்கு நடத்தி கொடுத்ததான அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக முன்கள பணியாளர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே முன்பதாக நின்று இந்த பணிகளை செய்து மக்களை இதிலிருந்து காப்பாற்றும்படிக்கு உழைத்து கொண்டிருக்கிறதான மருத்துவர்கள், நர்சஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், துப்புரவு பணியாளர்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்கள், ஜேர்னலிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல பாதுகாப்பையும் பலத்தையும் அவர்கள் குடும்பங்களுக்கு கர்த்தர் சேமத்தையும் சுகத்தையும் கொடுக்க வேண்டும். அதோடு கூட இணைந்து இந்த கொரோனா நாட்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆகாரம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வருமானம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உறவுகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல காரியங்களோட குடும்பங்களை செய்து இந்த எல்லா பாதிப்பிலிருந்தும் தேவன் அவர்களை விடுதலை ஆக்கும்படிக்கு இந்த 2 காரியத்திற்காக ஜெபிக்கலாம். என்னோட கூட கண்களை மூடி ஜெபிங்கள். நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீ ஜெபத்தை கேட்கிறவரும் அவைகளுக்கு அற்புதம் செய்கிறவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் எப்படி தேவ சமூகத்திலிருந்து ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை கர்த்தர் அவர்களுக்கு போதித்து கற்றுக் கொடுத்து விசுவாசத்தில் அவர்களை வளர்த்திரப்பா. இப்பொழுதும் நாங்களும் விசுவாசத்தோடு கூட நீர் செய்வீர் என்ற நிச்சயத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் முன்கள பணியாளர்களாய் நின்று தேசம் எங்கிலும் அப்பா, தமிழ்நாடு எங்கிலும் தேசம் எங்கிலும் இந்த பொறுப்பில் நின்று பணியாற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. டாக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், நர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, துப்புரவு பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, ஜேர்னலிஸ்டுக்காக ஜெபிக்கிறோம், காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி இந்த பணியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவரோட குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாப்பீராக ஜெபிக்கிறேன். அவர்கள் பணி செய்யும் பொழுது இந்த வியாதியின் தாக்கம் அவர்களை தொடாதபடி கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம் அவர்கள் மேல் மூடி இறங்கி பாதுகாத்து தப்புவிப்பதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமில்லாதபடிக்கு இந்த வியாதியின் கொடுமையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உணவில்லாதபடி, வருமானம் இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி, குடும்பத்தில் பிரிவினைகளோடு கூட ஆண்டவரே மன அழுத்தத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த எல்லா நிலைமையிலிருந்தும் நீர் உம்முடைய பிள்ளைகளை தப்புவிப்பீராக ஜெபிக்கிறேன் அப்பா. வருமானங்களின் குறைவுகளை கர்த்தர் மாற்றுவீராக ஜெபிக்கிறேன். மன அழுத்தங்களை கர்த்தர் மாற்றுவீராக ஜெபிக்கிறேன். உறவுகளிலே உண்டாகிறதான பிரிவினைகளை, விரிசல்களை கர்த்தர் மாற்றி நல்ல சுமூகமான உறவுகளும் ஆண்டவரை புரிந்து கொள்ளுதலும் இருக்கும்படிக்கு கர்த்தர் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆகாரம் இல்லாதபடி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற நேரத்தில் காகைகளை போஷித்து வழி நடத்துகிற தேவனுடைய வேதத்தில் வாசிக்கிறோமே, அவைகளுக்கெல்லாம் ஆகாரத்தை கொடுக்கிறவர் ஆண்டவரே. ஆகாரம் இல்லாதபடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஆகாரங்களை கர்த்தர் கொடுத்து அவர்களை போஷிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். அதற்குரிய ஆட்களை கர்த்தர் எழுப்பி அவர்களை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறபடினாலே நன்றி. ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதமாய் இதன் பிடியில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தப்புவிக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன். அவர்களை குணமாக்குகிறபடினாலே தேவரீர் ஒரு மகிமையான கிரியைகளை நடப்பிக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அதோடு கூட நம்ம அடுத்ததாக ஜெபிக்க போகிறது, நம்முடைய தேசத்தில் இந்த நேரங்களில் ஆளுமையில் இருக்கிறதான அரசியல் தலைவர்களுக்கு தேவன் நல்ல ஞானத்தை இன்னும் அதிகமாய் ஆண்டவர் கொடுத்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்து இதிலிருந்து சீக்கிரத்தில் தேசத்தை தப்புவிக்கும்படி ஒரு நல்ல வளர்ச்சிக்கு நேராக தேசத்தை கொண்டு போகும்படிக்கு அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். சாலமோனுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்தபடினால அவன் நாட்களில் வெள்ளிக்கு மதிப்பில்லாதபடி போன அளவிற்கு தேசம் செழிப்பானது. இன்றைக்கு நம்முடைய அரசியலில் இருக்க தலைவர்களும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு நன்மைகளை செய்யும்படியான நல்ல யோசனைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாகவும், அரசாங்க அலுவலர்களாய் நின்று அவரோடு கூட இணைந்து பணி செய்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல சரீர சுகத்தையும் உண்மையும் உத்தமத்தையும் கர்த்தர் கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து தங்களுடைய வேலைகளிலே சரியாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்ய முடிக்கும். இந்த காரியத்திற்காகவும் அதோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநிலத்திற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு குஜராத் மாநிலத்திற்காக ஜெபிக்க
ஜெபிக்க போகிறோம். ஆகவே இந்த மாநிலத்தினுடைய எல்லா பாதிப்புகளை கர்த்தர் மாற்றி ஒரு நல்ல சேமத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த ஜெப குறிப்பில் நம்ம நடத்தும்படிக்கு அருமையான பாஸ்டர் டான் பிராங்க்லின் டேனியல் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு கூட இணைந்து நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். நீர் தந்த நல்ல ஜெப வேலைக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. குறிப்பாக சங்கீதம் 65:2 நாங்கள் பார்க்கும் பொழுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்கிற வார்த்தையின்படி எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிற உம்முடைய பாதத்தில் மாம்சமான நாங்கள் உம்முடைய கரத்தில் வருகிறோம். இந்த தேவனாகிய கர்த்தர் மனமிறங்கி எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் தருவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லா பக்தியோடு நல்லொழுக்கத்தோடும் கர்த்தாவே களங்கமில்லாத அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி எங்களை ஆளுகிற ராஜாக்களும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்கும் ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீரே. இந்த ஜெப நேரத்தில் எங்களுடைய இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிற பிரதமருக்காக, அவரோடு கூட இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்காக, கர்த்தாவே ஸ்தோத்திரம், மந்திரி சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாங்க, கிருபையை தாங்க ஆண்டவரே. அவர்கள் இந்த தேசத்தில் இருக்கிற இந்த தீங்கிலிருந்து ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு அவளுக்கு தேவையான எல்லா கிருபை ஒத்தாசை தந்தருளுவீராக. அவளுடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆலோசனையின்படி செயல்படுகிற எல்லா IAS ஆபீசர்ஸ்களுக்காக, IPS ஆபீசர்ஸ்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளுக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் பலனையும் தந்து தேசத்தில் இருக்கிற இந்த தீங்கிலிருந்து ஜனங்களை பாதுகாப்பதற்கு தேவையான எல்லா வழிமுறைகளை செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே அவர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே பணி செய்கிற எல்லா மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, மருத்துவமனையில் பணி செய்யும் மற்ற கர்த்தாவே ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் ஒவ்வொருவருக்கும் தேவையான சகல ஞானத்தையும் கிருபையும் தந்து ஜனங்களை கர்த்தாவே சோத்திர அந்த பெருந்தொற்றிலிருந்து சீக்கிரத்தில் மீண்டு வருவதற்கு தேவையான எல்லா கிருபை ஒத்தாசை தந்தரல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இப்படி நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளிலும் விசேஷமாக ஒவ்வொரு மாநிலத்துக்காக ஜெபித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு குஜராத் மாநிலத்துக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அந்த மாநில அரசாங்க அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவளுக்கு தேவையான சகல ஞானத்தை தந்து, கிருபையை தந்து கர்த்தாவே குஜராத் மாநிலத்தின் கர்த்தாவே எல்லா தீங்கான சூழ்நிலையில் மாறிப்போக பண்ண கர்த்தர் அவளுக்கு கிருபை ஒத்தாசை புரிய ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவரே தெருக்களில் பிணங்களை கொண்டு வந்து எரிக்கும் சூழ்நிலை கர்த்தாவே குஜராத்தில் உண்டானதே. கர்த்தாவே சோத்திர இதுவரைக்கும் 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் அங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தாவே சோத்திரம் இப்பவும் கர்த்தாவே 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் மருத்துவமனையில சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என் தேவனாகிய கர்த்தர் மனமிறங்கி சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே சீக்கிரத்தில் நல்ல சுகம்பலன் ஆரோக்கியம் தந்து சுகபத்திரமாய் வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த சூழல்ல ஆண்டவரே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற இந்த சூழ்நிலை, பொருளாதாரத்தில் விழுந்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து குஜராத்தில் கர்த்தர் ஒரு பெருத்த கிருபையை கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தாவே மீட்டுக் கொள்ளுங்க. எல்லா கர்த்தாவே ஸ்தோத்திரம் எல்லா தொற்றிலிருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தாவே மீட்டுக் கொள்ளுங்க. அதுவும் குறிப்பா சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் இதில் அதிகமாய் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோமே. என் தேவனாகிய கர்த்தர் சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் இந்த தொற்றிலிருந்து முழுமையாய் கர்த்தாவே விடுதலையாக பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறவர் என்கிற நம்பிக்கையோடு கூட நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். கர்த்தாவே மீண்டும் ஒரு விசை உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து எங்கள் வழிகளை செவ்வைப்படுத்த உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருகிறவருடைய கரத்தில் அர்ப்பணித்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையா ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படியே காரியங்களை வாய்க்க செய்வாராக. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஜெபத்தை நடத்தி கொடுத்ததான அருமையான பாஸ்டருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக 4வது ஒரு ஜெப குறிப்புக்காய், கடைசி ஜெப குறிப்புக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கொரோனா நாட்களின் தாக்கம் நம்முடைய குடும்பங்களை அதிகமாக பாதித்திருக்கிறது. இனி வருகிற நாட்களில் இந்த 3வது அலையின் தாக்கம் வரும் என்று அநேக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் தாமே மனம் இறங்கி இந்த 3வது தாக்கம் நம்முடைய தேசத்திற்குள்ளே நுழையாதபடி, குறிப்பாக அது பிள்ளைகளை அதிகமாக தாக்கும் என்ற செய்தியும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தேவன் தாமே இந்த பொல்லாப்பு நமக்கு நேரிடாதபடி, நம்முடைய தேசத்துக்கு நேரிடாதபடி திறப்பில் நின்று கர்த்தரை நோக்கி என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கும்படிக்கு நான் உங்களை அழைக்கிறேன். இதனோடு கூட சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிற மிக முக்கியமான காரியம், பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு பெரிய யுத்தம் அங்கே உண்டாகி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தினம் தினம் செய்திகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்.
இருக்கிறோம். கர்த்தர் தாமே ஒரு சமாதானமான சூழ்நிலையை அந்த பகுதியில் அந்த 2 தேசத்திற்கும் கர்த்தர் உருவாக்க வேண்டும். இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு இது நம்ம மேல் விழுந்த பாரம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம மேல் விழுந்ததான பாரம், இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அதற்கு எதிராக செயல்படுகிறதான நாடுகள் அவர்கள் சமாதானத்தோடு கூட காணப்படும்படிக்கு ஜெபிக்க போகிறோம். இந்த போரினால அழிகிற பிள்ளைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு குடும்பமும் இதனால அழிந்து போகாதபடி இந்த போரின் விளைவுகளை கர்த்தர் நிறுத்தி ஒரு சமாதானத்தையும் சுமூகமான ஒரு முடிவையும் கர்த்தர் கொண்டு வரும்படிக்கு இஸ்ரவேலின் சமாதானத்திற்காகவும் இந்த 3வது தாக்கம் தேசத்திற்குள்ளே நெருங்காதபடிக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் எங்களை நீர் நோக்கி பார்த்து எங்கள் ஜெபங்களை கவனிக்கிறவராக இருக்கிறீரப்பா. இப்பொழுது உம்முடைய பாதத்தில் எங்கள் தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு விசை எங்கள் தேசத்தின் மேலே நீர் மனம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் தேசத்தில் உண்டாயிருக்கிறதான பொல்லாப்பு, அதாவது 3வது அலை வரும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிற இந்த செய்தி ஆண்டவரே எங்களை அதிகமாக ஜெபிக்கும்படி பாரப்படுத்துகிறது. இன்றையிலிருந்து ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற இன்றையிலிருந்து இந்த பொல்லாப்பு எங்கள் தேசத்தின் வழியாய் உள்ளே பிரவேசிக்காதபடி கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய தூதர்களை காவலாய் நிறுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை எங்கள் தேசத்தை சுற்றிலும் பாதுகாப்பாக இருப்பதாக ஜெபிக்கிறேன். அதிகமாய் குழந்தைகளை இது பாதிக்கும் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோமே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் இந்த கொள்ளை நோயின் தாக்கம் அதிகமாகாதபடி, இந்த 3வது அலையின் தாக்கம் எங்கள் தேசத்திற்குள்ளே நுழையாதபடிக்கு கர்த்தர் நீர் தடுத்து நிறுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். தேசத்தில் உண்டாயிருக்கிறதான இந்த கொள்ளை நோய் முழுவதுமாய் தேசத்தை விட்டு வெளியேறும்படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு ஒரு மனதோடு பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே எங்கள் தேசத்தை இந்த பொல்லாப்பிலிருந்து தப்புவிக்கிறபடினாலே, இந்த 3வது அலை எங்கள் தேசத்துக்குள்ளே நுழையாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறபடினாலே விசுவாசத்தோடு கூட உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. எருசலேமை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதை சுற்றி இருக்கிறதான தேசங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, எருசலேமுக்கும் அதை சுற்றி இருக்கிறதான தேசத்திற்கும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அதில் உண்டாயிருக்கிறதான போர், அதில் உண்டாயிருக்கிறதான இந்த பிரிவினைகள் எல்லாம் மாறி ஆண்டவரே ஒரு சுமூகமான ஒரு நல்ல சமாதானமான நிலைமை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகையின் அடையாளமாக இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் பாரத்தோடு கூட எருசலேமின் சமாதானத்திற்காக உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த போரின் தாக்கம் இனி அதிகமாகாதபடி கர்த்தர் அவைகளை தடுத்து ஒரு அற்புதத்தை செய்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தேசங்களும் ஆண்டவரே இணைந்து சமாதானத்தோடு இருக்க கர்த்தனை வழி செய்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறபடினாலே கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என்னோடு கூட இணைந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நாம் ஜெபித்து முடிப்பதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்தலாம் என்று வாஞ்சிக்கிறேன். தொடர்ந்து நாம் இந்த பரிந்து பேசின ஜெபத்தில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிற காரியம், தேவன் நமக்கு வெளியரங்கமாய் பலனளிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது தெரியுமா? நம்முடைய ரகசியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வெளியரங்கமாக்கி அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெளியரங்கமாய் நமக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தேவன் உங்களை மீட்கும்படி விரும்புகிறார். உங்களுடைய தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் எந்த கட்டுகளில் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் சரீரங்களில் எப்படிப்பட்ட வியாதியோட பலவீனத்தோடு இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பார்த்து நீங்கள் வெளியரங்கமாய் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கவனிக்கிறார். அதை கவனிக்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் ஜெபங்களுக்கு பலனளிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ரகசியமாய் அவரோடு கூட செய்த ஜெபத்திற்கு
பலன் வெளியரங்கமாய் அநேகர் காணும்படிக்கு கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்கிறாரா? ஆகவே நாம் செய்ய வேண்டியது அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார்த்து நம்முடைய இருதயத்தை வெளியரங்க கோலமாக்கி அவருக்கு முன்பதாக அர்ப்பணித்து பி டிரான்ஸ்பரண்ட் பிஃபோர் த லார்ட். ஆண்டவருக்கு முன்பதாக வெளியரங்கமாய் ஜெபிக்க ஆரம்பித்து பழகி பாருங்கள். அதில் தேவனுடைய மகிமை தாராளமாக இருக்கிறதையும் அதில் தேவனுடைய பிரசன்னம் உங்களை அதிகமாய் நிரப்புகிறதையும் உணர்ந்து கொள்வீர்கள். நாம் இப்பொழுது கூட ஜெபிக்க போகிறோம். உங்கள் அந்தரங்க ஜெபங்களுக்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பலனளிக்கிறார். இப்பொழுது கூட இருக்கிற இடங்களில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, வீடுகளில் இருந்தாலோ அல்லது தனி அறையில் ஜெபத்தில் இருந்தாலோ அல்லது ஹாஸ்பிட்டலில் வியாதியோடு இருந்தாலோ அல்லது தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நிலைமையில் இருந்தாலோ இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து டிரான்ஸ்பரண்டாக உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபியுங்கள். ஒரு பெரிய மாற்றத்தை, விடுதலையை சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பலவீனமாக இருக்கிற பிள்ளைகள் ஒரு தேவ பலனை கர்த்தர் உங்கள் சரீரங்களுக்கு கொடுக்க போகிறார். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளுடைய கட்டுகளை கர்த்தர் தகர்த்தெறிய போகிறார். ஒரு விடுதலையும் சமாதானமும் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சரீரங்களில் உண்டாக போகிறது. சேர்ந்து ஜெபிப்பீர்களா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நோக்கி பார்க்கிறோம். என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்தரங்கத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து தங்களை வெளியரங்க கோலமாக்கி தங்கள் அந்தரங்கங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வெளிப்படையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதம் நடப்பதாக நான் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மாத்திரமே மேன்மைப்படுத்துகிறோம். கர்த்தர் இறங்கி வியாதியோடு இருக்க பிள்ளைகளை தொடுவீராக, வேதனையோடு வலிகளோடு இருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, சரீர பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. இப்பொழுது எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் எல்லா சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. சமாதானம் இல்லாதபடி இருக்கிற பிள்ளைகள், குறைவோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன். இன்று முதற்கொண்டு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தையும் மாற்றத்தையும் காணத்தக்கதாக, ஆவிக்குரிய அனுபவங்களிலே வளர்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தனை செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னோடு கூட இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you for joining with me. என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்ததற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. நாளை தினத்தில் மீண்டும் நாம் இணைந்து ஜெபிக்கலாம். தேசத்தில் இருக்கிறதான குறைவுகளை கர்த்தர் மாற்ற ஆரம்பித்திருக்கிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. Thank you. God bless you.